எனக்கு ஒரு மேட்ச் 90s அவுட் ஆகலாம்ல, 4th டெஸ்ட் நினைக்கிறேன். அந்த ஒரு மேட்ச் தான் நர்வஸ்னஸ் தெரிஞ்சு. அதுமே நான் நர்வஸ்னஸ் நீ டிபேட் பண்ற அளவுக்கு நான் கொஸ்டின் பண்ண மாட்டேன். ஏன்னா அவனுக்கு என்ன லக்குன்னு தெரியல. அப்படி கிடையாது. அவன் விளாட எல்லா மேட்சுமே இப்ப நீ சொன்ன மாதிரி கோலிக்கு அடுத்து நான் அவனை ரேட் பண்றேன் அது மாதிரி ஆயிடுது. என்னதான் பின்னாடி கில்லோ யார் இருந்தாலும் இன்னமும் ஒரு நல்ல பிச்சு, ஒரு பவுலிங் சைட் பிச்சு, ஒரு கிரீன் பேட்ச் பிச்சு அப்படின்னா கேஎல் விக்கெட் முடிஞ்சா டீம் காலி. அவன் என்ன எந்த டீம் போனாலும், இந்தியா டீம் போனாலும் அப்படிதான் ஆகுது, ஐபிஎல் டீம் போனாலும் அப்படிதான் ஆகுது. அவன் ஒருத்தனை நம்பி ஒரு பேட்டிங் நம்பி இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால ஆகாஷ் தீபை எடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க அன்னைக்கு. அவன் மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும்னா, அந்த கோச் மைண்ட் செட் எல்லா மைண்ட் செட் அப்படி இருந்திருக்கும். கேஎல் ராகுலோட விக்கெட்டே அவனுக்கு ரொம்ப பெரிய பிக் விக்கெட். அவன் விக்கெட் போச்சுன்னா மேபி மேட்சே மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க வந்து ஆகாஷ் தீப் விக்கெட் போனாலும் பரவாயில்ல, நான் ஸ்ட்ரைக் அங்கிட்டு வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அங்கிட்டு இருக்க அவங்க சொல்லி இருந்து கூட அவன் அங்கிட்டு போய் நின்று இருந்திருக்கலாம். போற இடம் கூட அமையுது. இப்ப நீ சொல்ற பாயிண்ட் இதை காட்டும் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு பாயிண்ட் எல்லாம் சொல்லி நீ சொன்ன அதே பாயிண்ட் நான் பிரதீப் ஆல்ரெடி டிஃபன் பண்ணிருக்கேன். இன்ஃபேக்ட் ஒன்னை விட அதே பாயிண்ட் சொல்லி நான் ராகுல் நான் டிஃபன் பண்ணேன். அதான் உண்மை. அதவே சொல்லல. இப்போ கேஎல் ராகுல் இருந்தாலும் சரி, விராட் கோலியா இருந்தாலும் சரி, அவன் அந்த பக்கம் போயிட்டு நைட் வாட்ச்மேன் பேட்டிங் பிடிக்கதான் விடணும். அதுல மாற்றமே சொல்லல. விராட் கோலியோ ஜோ ரூட்டோ யாரா இருந்தாலும் காமன் கம்போஸா ஒரு சிங்கிள் தட்டி அந்த பக்கம் போய் நிப்பாங்க. ஆகாஷ் தீபை பேட்டிங் பிடிக்க விட்டுருவாங்க. கேஎல் ராகுல் அடுத்த அந்த ஒரு சிங்கிள் எப்படி இருந்துச்சுன்னா, அப்பாடா தப்புச்சண்டா சாமி அந்த பக்கம் போன மாதிரி தான் பாடி லாங்குவேஜ் இருந்துச்சு. அததான் அவன் கேக்குறான். என்ன பிரதீப்? அதான் சொல்றேன், அங்க வேலையா தானே விக்கெட்டை நீ பறி கொடுத்துறாத. அதை நீ கம்ஃபர்டபுளா பண்ணிட்டு போயிட்டே இரு. எதுக்கு வந்து தப்பு சம்பளம் பதறி எங்கிட்டு போறான்னு கேக்குறாங்க.